வெல்கம் டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JSJSC ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு 10 டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீக்கிரம் வாங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? சீக்கிரம் வாங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்கோம், சீக்கிரம் வாங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும்னா அது எப்படி கேட்கலாம்னா கம் சூன், கம் சூன். சாப்பிட்டு விட்டாளா, சாரி சீக்கிரம் வாங்க, லதா சாப்பிட்டாளா. இப்போ நம்ம எங்கேயாவது கிளம்பணும்னா அவங்களா சாப்பிட்டாங்களா, சாப்பிட்டு கிளம்புங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ லதா சாப்பிட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க. அதை எப்படி கேட்கலான்னா ஹேஸ் லதா had her meals, had her meals, had her meals. Come soon. Has Lata had her meals? லதா சாப்பாடு சாப்பிட்டு விட்டாளா அப்படின்றது. ஸோ ரெண்டுமே சேம் வேர்ட்ஸாக இருக்குது. சீக்கிரம் வாங்கல், கம் சூன் அப்படின்ற வேர்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. லதா ஹேஸ். ஸோ செகண்ட் ஒன்க்கு வேணாம், நான் ஆல்ரெடி இங்கே கொடுத்துட்டேன், அதனால ரிப்பீட்டட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ சீக்கிரம் வாருங்கள், கம் சூன். ஹேஸ் லதா ஹேட் ஹர் மீல்ஸ்? லதா சாப்பிட்டு விட்டாளா அப்படின்னு கேட்டாச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட், நீங்கள் ஒன்றும் சாப்பிட்லையே அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றுமே சாப்பிட்லையே அப்படி பசங்களை சொல்லல. யூ ஏட் வெரி லிட்டில். நீங்கள் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம். யூ ஏட் வெரி லிட்டில். அப்படி இல்லைன்னா யூ ஹார்ட்லி ஏட், யூ ஹார்ட்லி ஏட், யூ ஏட் வெரி லிட்டில். நீங்கள் ஒன்றும் சாப்பிட்லையே, ஏதாவது எப்படி சொல்கிறேன்னா ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்டீங்க, இது என்ன அதிகமாக சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கெஸ்ட் எல்லாம் வந்தாங்கன்னா என்ன இதுவே நிறையான்னு சொல்கிறீங்க, இதே கம்மியாக தானே சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா யூ லேட் வெரி லிட்டில், இல்லைனா யூ ஹார்ட்லி ஏட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஐயோ நீ இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பொருள்னா இல்லை டிஷ் ஏதாவது கொடுக்குறோன்னா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, இந்த பிஸ்கெட் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லல. ஹாவ் எ லிட்டில் மோர், அதுக்கு have a little more. அப்படி இல்லைனா please have some more, please have some more, please have some more. have a little more அப்படி இல்லைனா please have a some more. நீங்கள் தேநீர் அல்லது காபி சாப்பிடுகிறீர்களா அல்லது கொக்கோவா. இப்போ தேநீர் சாப்பிட்றீங்களா, டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா இல்லை கொக்கோ சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா would you like tea, would you like tea, coffee, tea, coffee or cocoa, டீ காஃபி ஆர் கொக்கோ. நீங்கள் காஃபி சாப்பிட்றீங்களா டீ சாப்பிட்றீங்களா அப்படின்றதுக்கு would you like to tea, coffee or cocoa. ஓகேங்களா. எனக்கு ஒரு கோப்பை காஃபி கொண்டு வா, அதாவது ஒரு இதில் வந்துட்டு கப்பில் வந்துட்டு காஃபி கொண்டு வா அப்படின்றத எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா பிரிங்ன்னு யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா கெட், bring அப்படி இல்லைன்னா get. bring a cup, bring me a cup of coffee, cup of coffee, bring me a cup of coffee இல்லைன்னா get me a cup of coffee. ஸோ இந்த ரெண்டு வேர்டில் நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு கோப்பை காஃபி கொண்டு வா அப்படின்றது bring me a cup of coffee, இல்லைனா get me a cup of coffee அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேங்களா. காஃபி கொடுங்க அப்படின்னு கேட்கறது எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா சர்வ் தி, காஃபியே கொடுங்கள், இப்போ மற்றவங்களுக்கு கொடுங்க அப்படின்றத எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா சர்வ் தி காஃபி, சர்வ் தி
காஃபி, மற்றவங்களுக்கு சர்வ் பண்ணுங்க, பரிமாறுங்க. இப்போ காஃபி கொடுங்க மற்றவங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல. ஸோ அது வந்துட்டு சர்வ் தி காஃபி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் தேக்கரண்டி சுத்தமாக இல்லை வெயிட்டர் அப்படின்னு சொல்றது. இப்போ ஹோட்டலில் போயிருக்கோம், ஸ்பூன் வந்துட்டு சுத்தமாக இல்லை, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட்டர் தி ஸ்பூன் இஸ் dirty. The spoon is dirty. Waiter, the spoon is dirty or not clean. The spoon is dirty or not clean. ஓகேங்களா. நெக்ஸ்ட் தயவு செய்து உப்பு தாருங்கள், கொஞ்சம் உப்பு எடுத்துட்டு வரீங்களா, கொஞ்சம் தயவு செஞ்சு உப்பு எடுத்துட்டு வரீங்களா அப்படி சொல்லணும். சால்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு எப்படி சொல்லலாம், கொஞ்சம் தயவு செஞ்சு உப்பு எடுங்க அப்படின்றத. பாஸ் தி சால்ட் ப்ளீஸ். ஸோ பக்கத்தில் வந்து நம்ம லைனாக உட்காந்துருக்கோம், அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட பக்கத்தில் இருக்குன்னா ஸோ வந்துட்டு என்ன சொல்லலாம், கொஞ்சம் அந்த உப்பை கொஞ்சம் பாஸ் பண்ணுங்களேன் அப்படி, அந்த உப்பை கொஞ்சம் தாங்கலை அப்படின்னு சொல்லுவோம்ல. பாஸ் தி சால்ட் ப்ளீஸ், பாஸ் தி சால்ட் ப்ளீஸ். நெக்ஸ்ட் எனக்கு கொஞ்சம் புது வெண்ணெய் கொடுங்கள், எனக்கு கொஞ்சம் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக, இப்போ கடையில் போய் கேட்குறோம் எனக்கு புதுசாக வெண்ணெய் வேணும் அப்படின்றதுக்கு give me some fresh butter, some fresh butter. Give me some fresh butter please. Give me some fresh butter please. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வந்துட்டு லதா சாப்பாடு சாப்பிட்டு விட்டாளா, அதை நம்ம எழுதல. ஸோ அதுக்கு பதிலாக இன்னொன்று எழுதுறேன். சாப்பாடு பரிமாறப்பட்டு விட்டது, சாப்பாடு பரிமாறப்பட்டு விட்டது, சாப்பாடு பரிமாறப்பட்டு விட்டது, சாப்பாடு பரிமாறப்பட்டு விட்டது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, food has been served. சாப்பாடு பரிமாறப்பட்டு விட்டது, சீக்கிரம் வாங்க. இப்போ வந்துட்டு நம்ம சொல்லுவோம்ல, ஸோ இப்போ வந்து கல்யாணத்துக்கு எங்கேயாவது போயிருக்கோம்னா சாப்பாடு போட்டாங்க, பந்தி ஆரம்பிச்சிட்டாங்க, சீக்கிரம் வாங்க அப்படி சொல்லுவோம்ல. ஃபுட் ஹாஸ் பீன் சர்வ்ட், கம் சூன். ஃபுட் ஹாஸ் பீன் சர்வ்ட், கம் சூன் அப்படி சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் எல்லாத்தையும் ரீகால் பண்ணிடலாம். சீக்கிரம் வாங்க, லதா சாப்பிட்டு விட்டாளா அப்படின்னு கேட்குறோன்னா கம் சூன். லதா had her meals. லதா had her meals. நெக்ஸ்ட் நீங்க ஒன்னும் சாப்பிடவில்லையே, you ate very little. இல்லைன்னா you hardly ate. இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்கள், have a little more or please have a some more. நீங்கள் தேநீர் அல்லது காபி சாப்பிடுகிறீர்களா அல்லது கொக்கோவா? would you like 3 coffee or cocoa? எனக்கு ஒரு கோப்பை காபி கொண்டு வா. bring me a cup of coffee or get me a cup of coffee. காப்பியே கொடுங்கள், serve the coffee. தேக்கரண்டி சுத்தமாக இல்லை வெயிட்டர். வெயிட்டர், the spoon is dirty or not clean. the spoon is not clean, the spoon is dirty. ஓகேங்களா. அப்படி ரெண்டு விதமா சொல்லலாம். தயவு செய்து உப்பு தாருங்கள், pass the salt please. எனக்கு கொஞ்சம் புது வெண்ணெய் கொடு, give me some fresh butter please. சாப்பாடு பரிமாறப்பட்டு விட்டது, சீக்கிரம் வாங்க. food has been served, come soon. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். ஸோ நான் எப்பெல்லாம் லைவும் ப்ளஸ் வீடியோவும் போடுறேனோ உங்களுக்கு கண்டிப்பாக ஷோ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் ஃபுல் வீடியோ வந்துட்டு ஈவினிங் 6 o'clock ஷார்ப்பாக வந்துடும். உங்களுக்கு லைவ் மட்டும் உங்களுக்கு மார்னிங் எந்த டைமுக்கு வரும் இல்லை ஆஃப்டர்நூன் வருமா அப்படின்றத நோட்டிஃபிகேஷன் பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை. See you. Take care. God bless you.